ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் பார்க்க போகிறோன்னா பன்னீரில் நிறைய கிரேவி செஞ்சுருப்போம். ஆனால் குருமா செஞ்சுருக்க மாட்டோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பன்னீர் குருமா. சப்பாத்தி நான் ரொட்டிக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஒன்று சூடு பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 ஸ்பூன் பச்சை வேர்க்கடலை அப்படியே தோலோடவே சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 6-7 முந்திரி சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் லேசாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்த பிறகு இது கூட 1/2 ஸ்பூன் சீரகமும் காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். லேசாக வதங்கின பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீட்டு வாக்கில் வெட்டி இந்த மாதிரி உதுத்தாப்பில் சேர்த்துக்கோங்க. சட்டுன்னு வதங்கி வரும். வெங்காயம் ரொம்ப வதங்காமல் லைட்டாக கண்ணாடி பதம் மாதிரி வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டால் போதும். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 3 ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்து தான் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கலந்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட அந்த பேனில் இருக்க சூட்லேயே இதை நீங்கள் வதக்கி விட்டால் போதும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டுருக்கோம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இந்த பன்னீர் குருமாவுக்கு இது மெயின் மசாலா. கண்டிப்பாக எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து குருமா செய்ய ஆரம்பிக்கலாம். அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அடுப்பு தீயை சிம்மில் வச்சுட்டு மசாலாவை ஒன்றா சேர்த்துக்கோங்க, இல்லைனா கரிஞ்சிரும். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து எண்ணெயில் நல்லா மசாலா பச்சை வாசனை இல்லாமல் லைட்டாக வதக்கி விட்டு ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா குழைவாக வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இந்த தக்காளி குழைவாகவும் இந்த மசாலா பச்சை வாசனை இல்லாமல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். 5 நிமிஷம் குறைவான தீயில் வச்சு இந்த தக்காளியை வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா குழைவாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். மசாலாவும் பச்சை வாசனை இல்லாமல் பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது கிரேவி. இப்போ இதில் அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காமல் குருமா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். சப்பாத்தி பூரிக்கு சாப்பிட்றதுனால கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மசாலாவும் பச்சை வாசனை இல்லாமல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் நம்ம நல்லா வதக்கிட்டு தான் சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். இது கூட இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 100 கிராம் அளவுக்கு பன்னீரை நான் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இது கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த பன்னீர் குருமாவுக்கு பன்னீரை இதை அப்படியே ராவாகவும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விட்டு பார்க்கலாம். குருமாவை திறந்ததுமே கமகமன்னு வாசனையோட ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதில் கடைசியாக நம்ம கொத்தமல்லி சேர்த்து இறக்கணுன்னா ஒரு சூப்பரான பன்னீர் குருமா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.